friends, welcome to Sam Ria channel. Hindi Big Boss 18 episode number 101. ரொம்ப நேரம் ட்ராக் பண்ண வேணாம், நேரா எபிசோட்குள்ள போயிடலாம். நேத்து நடந்த பிரஸ் கான்ஃபரன்ஸோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்டிங்ல ஈஷாக்கு தான் ஒரு கேள்வி கேக்குறாங்க. ஈஷா, உங்களோட பர்சனாலிட்டியா நாங்க பார்க்கவே இல்லையே, இங்க அவினாஷ், விவியன், ரஜத்ன்ட்டே இருக்கீங்க. நீங்க பிக் பாஸ் வந்தது விளையாடுறதுக்கா இல்லைன்னா காசிப் பேசுறதுக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு ஈஷா, என்னோட பர்சனாலிட்டி பார்க்கலையா, விவியன், அவினாஷ் அண்ட் ரஜத் இவங்களோட சப்போர்ட்லாம் வாங்கியிருக்கேன், பிக் பாஸ் சப்போர்ட் கூட நான் வாங்கியிருக்கேன். அப்படி சொன்னோன்னு ரிப்போர்ட்டர் கேக்குறாங்க, உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி எங்க இருக்கு அப்படின்ட்டு. இப்படி கேட்டா நான் என்ன சொல்றதுன்னு தெரியல, இதுதான் ஒரிஜினலாவே நானு அப்படின்னு சொல்றாங்க. சரி, ரிப்போர்ட்டர் சொல்றாங்க, வெளியில வந்தோடனே உங்ககிட்ட சில சேஞ்சஸ் பார்ப்போம்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு. கண்டிப்பா நீங்க நல்ல விதமான சேஞ்சஸ் எதிர்பார்ப்பீங்க என்கிட்ட இருந்து அப்படின்னு ஈஷா சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் ரஜத்க்கு கேட்கப்படுது. வெயிட் லிஃப்ட் பண்ற உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்போட வெயிட்டேஜ் தெரியாம போயிடுச்சு. இந்த வீட்டுல நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்புமே நல்லபடியா மெயின்டைன் பண்ணலன்னு நான் சொல்லுவேன். சம்டைம்ஸ் நீங்க குழுவா இருக்கும் போது பார்க்க அழகா இருக்கு, டிஷ்யூ பேப்பர் வச்சு மத்தவங்க கண்டஸ்டன்ட் கண்ணெல்லாம் தொடச்சு விடும் போது பார்க்க அழகா இருக்கு, உங்க அம்மா மடியில படுத்து நீங்க அழும்பொழுது பார்க்க அழகா இருக்கு. ஆனா அதிகமான நேரத்துல அந்த குல்லுவர் ரஜத் கொன்னுறாரு, ரஜத் வேற மாதிரி அக்ரெசிவ் சைடு தான் காட்டுறாரு அப்படின்னு சொல்றாங்க ரிப்போர்ட்டர். அதுக்கு ரஜத் சொல்றாரு, நான் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. என்னோட ரிலேஷன்ஷிப் வித் சாரா, அர்ஃபின், ஈஷா இதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காவே இருந்திருக்கு. சோ அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலனா அது உங்க வியூ அப்படின்ற மாதிரி ரஜத் சொல்றாரு. அடுத்த கொஸ்டின் விவியனுக்கு கேட்கப்படுது. விவியன் கிட்ட கேக்குறாங்க, உங்களுக்கு கரண வெளியில இருந்தே தெரியும் இல்லையா, உள்ள வரும்போது அவர் ஒரு ஃப்ரெண்டா தான் நினைச்சு வந்திருக்கீங்க. ஆனா உள்ள வந்த பிறகு அவரை நிறைய விதமா நீங்க கிண்டல் பண்ணிருக்கீங்க. அவர் லேடிஸ் மேன் சொல்லியிருக்கீங்க, அவரை ஏலிஸ்டர் லிஸ்ட்லயே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அதுக்கு விவியன் நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இல்ல நீங்க பகா கிட்ட பேசும்போது சொன்னீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு விவியன், நீங்க சொல்ற எக்ஸ்பிரஷன்லாம் நான் சொல்லியிருக்க மாட்டேன், நான் சொன்னது வேற விதமா இருக்கும். பகா கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தது என்னன்னா, நானும் கரணும் வேற ஏஜ் குரூப், ஸோ எனக்கும் அவருக்கும் வேற டைம்ல சக்சஸ் கிடைச்சிச்சு. ஸோ நான் இருந்த டைம்ல அவர் ஏ லிஸ்ட்ல இல்ல, அதாவது டாப் கிரேட் ஆக்டர்ஸ்ல இல்ல அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைம்ல இல்லைன்னு தான் சொன்னேன். அவரோட டைம்ல டாப்ல இருந்திருப்பாரு, பட் என்னோட டைம்ல அவர் அந்த ஏ லிஸ்ட்ல இல்ல, அதை தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு விவியன். அப்போ ரிப்போர்ட்டர் சொல்றாங்க, எப்போல்லாம் நீங்க கரனுக்கு பாசமா ஃபீட் பண்ணீங்களோ அப்பெல்லாம் அவர் அன்போட வாங்கிக்கிட்டாருன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு விவியன் நான் அவரை பசியோட விட வேணாமேன்னு பார்த்தேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு கரண், அப்படியே நீ அந்த ட்ராஃபியும் எனக்கு விட்டு கொடுத்துட்டேன்னா நான் ரொம்ப சந்தோஷமாயிருவேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஈஷா அவினாஷோட ரிலேஷன்ஷிப் பத்தி கேக்குறாங்க. நீங்க வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லிக்கிறீங்க, ஆனா ரிங் எல்லாம் மாத்திக்கிறீங்க. சல்மான் சார் கேட்டாரு, நிறைய பேர் கேட்டாங்க, எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டீங்க, நீங்க என்னதான் உங்க ரிலேஷன்ஷிப்ன்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு அவினாஷ் ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டாரு, எனக்கு ஸ்டார்டிங்ல இல்ல, பட் போக போக ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் வந்துச்சு, ஏன்னா ரொம்ப அழகான பொண்ணு ஈஷா. ஆனா ஈஷா கிளியரா இருந்தாங்க, இது ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொல்லிட்டு. ஸோ அப்படியே அது அப்படியே ட்ராப் ஆயிடுச்சு. ட்ராப் ஆகி நானும் ஃப்ரெண்ட் ஜோனுக்கே வந்துட்டேன். ஸோ இப்போ நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி அவினாஷ் சொல்லி முடிச்சிடுறாரு. ஈஷா சொல்றாங்க, இது ரொம்ப பர்சனலான விஷயம், இதை நாங்க வெளியில போய் தான் டிசைட் பண்ணோம். அண்ட் அது இல்லாம இது ஃபேக்கா என்னன்ற மாதிரி நீங்க கேட்டீங்க, இது கண்டிப்பா ஃபேக்கான ரிலேஷன்ஷிப் இல்ல அப்படின்னு ஈஷா சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் கரனுக்கு தான் போகுது. இது கரண்வீர் மெஹ்ரா ஷோன்னு ஒரு தடவை ஃபராகான் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க எல்லாருக்கும் சர்டிபிகேட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களுக்கு இந்த சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? அதுக்கு கரண் சொல்றாரு, கரண்வீர் மெஹ்ரா ஷோ அப்படின்னு சொன்ன உடனே நான் அதை டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கல, நான் அதை மனசளவுல ஆமா இது என்னோட ஷோன்ற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றது சொல்றாரு. அடுத்து சர்டிபிகேட் கொடுக்கறதுன்றது ஒருத்தரை பார்த்தா நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம் இல்லையா, இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க. சோ அதுதான் நான் சொல்றேன், அது உங்களுக்கு எல்லாம் சர்டிபிகேட் கொடுக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு கொஸ்டின் சும் கிட்ட கேக்குறாங்க. நீங்க சொல்றீங்க உங்க ஹோம் டவுனுக்கு போனா உங்களை எல்லாரும் ரொம்ப பெருமையா வெல்கம் பண்ணுவாங்கன்ட்டு. உங்களுக்கு ஒரு அதர் சைடு இருக்கு, அந்த சைட்ல பாத்தீங்கன்னா கரண் உங்க கையை கடிக்கிறாரு, பிளாங்கெட் குள்ள நீங்க 2 பேர் ஏதோ பண்றீங்க, பாத்ரூம் குள்ள ஏதோ பண்றீங்க. சோ இந்த விஷயத்தை பத்திலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது நினைச்சு உங்க ஹோம் டவுன் மக்கள் பெருமையாவா ஃபீல் பண்ணுவாங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு சும் கையை கடிக்கிறது அவ்வளவு அசிங்கமாவா வெளியில தெரியுது அப்படின்னு சொல்லவும் ரிப்போர்ட்டர் சொல்றாரு, இது ஃபேமிலி ஷோங்க அப்படின்ட்டு. ஓ, அவ்வளவு மோசமா தெரியுதா அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க 2 பேர் பாத்ரூம்குள்ள போறீங்க, எக்ஸாஸ்ட் ஃபேன் ஆஃப் ஆகுது, சவுண்ட் எங்களுக்கு வெளியில கேக்குது, கிளியரா தெரியுது நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சும் கிட்ட சொல்லவும், பாத்ரூம்குள்ள போய் என்ன பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சும்மா அவங்களே கேக்குறாங்க. எல்லாரும் சிரிச்சிடுறாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிருது அதோட அந்த கான்வர்சேஷன். அடுத்த கொஸ்டின் அவினாஷ்க்கு போகுது. உங்களோட டெஃபினிஷன் என்ன, ஃப்ரெண்ட்ஷிப்க்கு என்ன டெஃபினிஷன் கொடுப்பீங்கன்னு கேக்குறாங்க. தப்பு செஞ்சாலும் கரெக்டா செஞ்சாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிக்கணும், அதுதான் உண்மையான ரிலேஷன்ஷிப், அதுதான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற மாதிரி அவினாஷ் சொல்றாரு. அதுக்கு ரிப்போர்ட்டர் கேக்குறாரு, நீங்க நின்னீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தப்பு செய்யும் போதும் கரெக்டா செய்யும் போதும் நீங்க நின்னீங்களான்னு கேக்குறாரு. அதுக்கு அவினாஷ், எஸ் நான் ஈஷாவோட கம்ப்ளீட்டா நின்றுருக்கேன்,
அதுக்கு ரிப்போர்ட்டர் சொல்றாரு, இல்ல நீங்க ஈஷா வந்து உங்களோட உட்கார வரும்பொழுது நீங்க விவியன் கிட்ட எதனா பேசிட்டு இருக்கீங்கன்னா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவீங்க, ஈஷா கிளியரா சொல்ல மாட்டீங்க. அதே மாதிரி விவியன் விஷயத்துல இது வந்து ஃபைனல் வீக், ஸோ நம்ம எல்லாம் நாமினேஷன்ல வந்து ஒருத்தர் காப்பாத்திக்கணும்னு ஈஷா சொன்னப்போ அதுக்கு கூட நீங்க வந்துட்டு சப்போர்ட்டிவா இல்ல. ஆனா உங்களுக்குன்னு வரும்பொழுது நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றீங்க உங்களை அவங்க எல்லாம் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம ஆலிஸோட இருந்த போது ஆலிஸ் ஒரு தடவை சொன்னாங்க, விவியன் வந்து இங்க போறாரு அங்க போறாரு எல்லா இடத்துலயும் இருக்காரு, நம்ம மட்டும் தான் ஒன்னா இருக்கிறோம்னு சொல்லும் பொழுது நீங்க அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. அண்ட் ஈஷா சொன்னாங்க அப்போ கிடையாது கிடையாது, அவர் வந்து நம்மளுக்கு சாதகமா தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி ஈஷா மட்டும் தான் சப்போர்ட் பண்ணாங்க விவியனுக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு அவினாஷ் சொல்றாரு, நீங்க என்னெல்லாம் சொல்றீங்களோ அந்த எல்லா விஷயத்தையும் நான் விவியன் கிட்ட டைரக்டாவே சொல்லியிருக்கேன், நான் ஒன்னும் ஒளிச்சு மறைச்சு எல்லாம் பேசல. அடுத்த கொஸ்டின் அவினாஷ்க்கு என்ன கேட்டாங்கன்னா, கரண் அண்ட் விவியன் இவங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்தோம் நீங்க கொஞ்சம் இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணீங்கல்ல அப்படின்னு கேட்கவும், அதுக்கு அவினாஷ் சொல்றாரு, ஆமா அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லிட்டு முன்னேறி போயிட்டே இருக்காங்க, நான் வந்து டிராஃபிக்காக வந்திருக்கேன், டிராஃபி ஒண்ணு தானே, சோ அதுக்கு தானே எல்லாரும் போட்டி போடுறோம், அப்ப நான் போட்டி போடுறது கரெக்ட் தானே அப்படின்னு கேக்குறாரு. அடுத்த கொஸ்டின் ஈஷா அவினாஷ்க்கு வருது, டிக்கெட் டு ஃபினாலே விவியன் அக்செப்ட் பண்ணாம போனப்போ நீங்க 2 பேர் ரொம்ப அழுதிங்க, டிராமா போட்டீங்க, அதெல்லாம் ஏன் பண்ணீங்க, உங்களுக்கு வந்து பிரிவிலேஜ் கிடைக்காம போயிடுது, அதாவது அவர் டைம் காட் ஆனார்னா உங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும், அதெல்லாம் கிடைக்காம போயிடுமே தானே நீங்க ரொம்ப வருத்தப்பட்டீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு அவினாஷ் சொல்றாரு, நாமினேஷன் டாஸ்க் எப்படி இருக்கும்னே எங்களுக்கு ஐடியாவே கிடையாது, சோ இவர் டைம் கார்டு ஆகுறதுனால எங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வரும்னு கிடைச்சிலாம் நாங்க வந்து வருத்தப்படல, நாங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணோம், எஃபர்ட் போட்டோம், கடைசியில அந்த எஃபர்ட் எல்லாம் வீணா போயிடுச்சு, வெளியில நம்ம பாக்குறதுக்கு எப்படி தெரியும், ஃபூல் மாதிரி தெரியுமோல, அதை நினைச்சுதான் நாங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி அவினாஷ் சொல்றாரு. அடுத்த கொஸ்டின் அவினாஷ் ஈஷாக்கு தான் போகுது. அந்த ஃப்ரேம் டாஸ்க்ல ரொம்ப கிளியரா அவினாஷ் சொல்றாரு ஈஷா கிட்ட, நீ யாரை சேவ் பண்ணணும்னு உனக்கு தெரியும்லன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஈஷா பகாவா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவினாஷ், நான் நேம் சொல்ல மாட்டேன், உனக்கு தெரியும் யாரை சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா இதே விஷயத்த பத்தி விவியன் வந்து கேக்குறாரு, நீங்க இப்படி பண்ணீங்களான்ட்டு. அப்போ ஈஷா சொல்றாங்க, இல்ல இல்ல நாங்க வந்து உங்களதான் சேவ் பண்ண நினைச்சோம், பகாவை சேவ் பண்ண நினைக்கல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன் மாத்தி சொன்னாங்கன்னு கேட்கவும் அவினாஷ் சொல்றாரு, அந்த கிரன்ச்சான டைம்ல நம்ம யாரை சேவ் பண்ணணும்னு நினைச்சா பகாவை தான் சேவ் பண்ணணும், சோ நான் ரொம்ப கிளியரா சொன்னேன் பகாவை சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்கு ரிப்போர்ட்டர் கேக்குறாங்க, அப்புறம் ஏன் ஈஷா மாத்தி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஈஷா, நான் ஏதோ ஒரு பதட்டத்துல நான் சொல்லிட்டேன், அது இல்லாம அந்த ஃப்ரேம் டாஸ்க்ல நான் ஃப்ரீஸ் ஆகி நின்னதுக்கு ரீசனே எனக்கு தெரியல, நான் ஏன் அப்படி நின்னேன்னு எனக்கு தெரியல, இப்ப வரைக்கும் நீங்க கேட்டீங்கனாலும் எனக்கு பதில் கிடையாது, அதனால தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, அது நான் பண்ண தப்பு, நான் ரொம்ப கில்ட்டியாவும் ஃபீல் பண்றேன், இதுக்கு நான் பதில் சொல்ல எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஈஷா சொல்றாங்க. அவினாஷ் கிட்ட அடுத்த கொஸ்டின் கேக்குறாங்க, நீங்க இந்த ஷில்பா விவியன் கரண் இந்த ட்ராக் வந்து உங்களுக்கு பிடிக்கவே இல்லைல்ல, நீங்க ரொம்ப ஜெலஸாவும் இன்செக்யூர்டாவும் ஃபீல் பண்ணீங்க தானே அப்படின்ட்டு. அதுக்கு அவினாஷ் சொல்றாரு, நான் ரொம்ப ஓப்பனாவே சொல்வேனே, எனக்கு அந்த ட்ராக் சுத்தமா பிடிக்கல, நான் இங்க விளையாட வந்திருக்கேன், ஷோ பார்க்க வரல அப்படின்னு சொல்லுவோம். கரண் வந்து சொன்னாரு, ஆமா அவனுக்கு வந்து இப்படி ஃபீல் ஆச்சு, பிக் பாஸ் வீட்ல உட்காந்து பிக் பாஸ் ஷோ பாக்குற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்ற மாதிரி கரண் சொல்றாரு. அடுத்த கொஸ்டின் விவியன் கிட்ட கேக்குறாங்க, உங்களுக்கு நிறைய விதத்துல சொல்லிட்டாங்க ஈஷா அண்ட் அவினாஷ் உங்களுக்கு அகேன்ஸ்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிட்டாங்க, கரண் அண்ட் ஷில்பா பத்தியும் சொல்லிட்டாங்க, ஆனா நீங்க வெளியில வந்து வெறும் கரண் அண்ட் ஷில்பாவை தான் நாமினேட் பண்ணீங்க, அவினாஷ் அண்ட் ஈஷாவும் ஒண்ணுமே கேட்க கூட இல்ல, ஏன் அவங்க மேல அவ்வளவு நம்பிக்கை அப்படின்ற மாதிரி விவியன் கிட்ட கேட்கவும் விவியன் சொல்றாரு, இவங்களோட நான் எவ்ரிடே ஸ்பெண்ட் பண்றேன், சோ அவினாஷ் அண்ட் ஈஷா பத்தி எனக்கு கிளியரா தெரியும், அண்ட் அவினாஷை பத்தி முக்கியமா எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், அவன் வந்து எனக்கு எதனா பிரச்சனைனா உடனே அது கிளாரிட்டி கொடுத்துருக்கான், ஆனா ஷில்பா கிட்ட பேசும்போது ஷில்பா வந்து எனக்கு கிளாரிட்டி கொடுக்கல, நீ நினைக்கிற மாதிரி நினைச்சுக்கோ அப்படின்னு எந்திரிச்சு போயிட்டாங்க. அதுக்கு ஷில்பா, உனக்கு அவினாஷ் ஈஷாவை பத்தி அவங்க புரிய வைக்க ட்ரை பண்றாங்க, நீ அதை புரிஞ்சுக்காம என்ன பத்தி பேசிட்டு இருக்கன்னு சொல்லவும் விவியன் சொல்றாரு, நான் எல்லாம் புரிஞ்சுதான் பேசுறேன். விவியன் சொல்றாரு, அவினாஷ் ஈஷா அவங்களோட ரிலேஷன்ஷிப் பத்தி நான் ரொம்ப கிளியரா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். கரண், ஐயோ வேற என்னத்த சொல்றது இவர்கிட்ட அப்படின்ற மாதிரி தலையில அடிச்சுக்கிறாரு. அடுத்த கொஸ்டின் ஈஷாக்கு போகுது, நீங்க ரஜத் விவியன் அவினாஷ்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி ஃபிளைட் ஏறி வர மாதிரி வந்து உட்கார்ந்துருக்கீங்க இந்த லாஸ்ட் வீக்ல, அது இல்லாம நீங்க பிக் பாஸோட செல்லம் வர லவ் ஆங்கிள் அவினாஷோட, பிரதர் ரிலேஷன்ஷிப் வந்து ரஜத்தோட, அப்புறம் எனிமிட்டி கரணோட, இந்த மாதிரி எல்லாம் ஆங்கிள் மேக் பண்ணி நீங்க இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, அதுவும் இவங்க 4 பேரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் வேற, நீங்களும் அவினாஷும் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் வேலை பண்ணீங்க, விவியன் வந்து டாஸ்க்ல இருக்கும் பொழுது அவரோட அக்ரெசிவ்னஸ் வெளியில கொண்டு வந்தீங்க, சோ நீங்க பண்ண வேலைக்கு ஆக்சுவலி ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்கணும், ஆனா அதெல்லாம் பண்ண முடியாது, கேமராஸ் எல்லாம் மறைஞ்சிரும், அதனால நாங்க ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஈஷா சொல்றாங்க, நீங்க வந்து பிக் பாஸோட செல்லம் நானுன்னு சொல்றீங்க, சரி தெரியல அப்படின்னு தான் சந்தோஷம், அண்ட் கரணை பத்தி நான் ரொம்ப நிறைய இடங்கள்ல தப்பா பேசுறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் நிஜமாவே அதுக்காக ஒர்க் பண்ணி இப்ப நிறைய இடத்துல அதை பாசிட்டிவா மாத்திருக்கேன், கரண் கிட்ட நான் இப்போ ஆர்கானிக்கா ஒரு பாசிட்டிவ்
பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் உருவாக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் என் கேம் பிளானான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இதெல்லாம் என் கேம் பிளான் கிடையாது, நான் ப்ராமிஸ் பண்றேன்னு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் அவினாஷை பார்த்து கேக்குறாங்க, நீங்க வந்து விவியன்கே ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிருக்கீங்க, இவரெல்லாம் வந்து ஃபைனலுக்கு போறதுக்கு லாய்க்கே கிடையாது அப்படின்ற மாதிரி. இப்படி நிறைய விஷயங்கள் அடுக்குன உடனே அவினாஷ்க்கு கோவம் வந்துருது. அவினாஷ் சொல்றாரு, நீங்க வந்துட்டு இங்க பிளேயரா வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்டர் சொல்லவும் அவினாஷ் சொல்றாரு, இதுக்கெல்லாம் நான் ஃபினாலேல பதில் கொடுக்குறேன்ற மாதிரி சொல்றாரு. அப்ப நாங்க அவினாஷோட நம்பர் எடுத்துட்டு அப்புறமா அவினாஷ் கிட்ட பேசுறோம்ன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டர் கிளம்புறாங்க. அடுத்த கொஸ்டின் அவினாஷ்க்கு தான். சாதோட அம்மா வந்து உங்களை விமனைசர் சொன்னாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு. இங்க இத்தனை பொண்ணுங்க இருக்காங்க, இவங்க கிட்ட எல்லாம் கேட்கலாம்னு சொல்லவும் எல்லா லேடிஸும் சேர்ந்து இல்ல அவர் அப்படி கிடையாதுன்னு சொல்றாங்க. விவியன் கிட்ட கேக்குறாங்க, உங்களோட பர்சனல் லைஃப் ரொம்ப இப்ப பிக் பாஸ் வந்ததுனால வெளியில வருதே, அதை நினைச்சு நீங்க ஃபீல் பண்றீங்களான்ற மாதிரி கேட்கும். விவியன் சொல்றாரு, பர்சனல் லைஃப்ல மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்ல, சோ லைஃப் என்னோடது, ஒப்பீனியன் உங்களோடது, நீங்க நினைக்கிறத நினைச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. அடுத்த கொஸ்டின் கரண் கிட்ட கேக்குறாங்க, சும்க்கு நடந்த டாஸ்க்ல சும்மே பெருசா கவலைப்படல, நீங்க ஆனா அவங்களுக்காக விமன் கார்டு எடுத்தீங்க, பொண்ணுக்கு பதிலா ஒரு பையன் தான் இந்த சீசன்லயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து விமன் கார்டு எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்றாங்க. அதுக்கு விவியன் சொல்றாரு, அவர் வந்து விமன் கார்டு கையில எடுக்கல, அவர் விவியன் கார்டு எடுத்திருக்காரு, எப்பவுமே விவியனை யூஸ் பண்ணி தான் அவர் வந்து பிளே பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு விவியன். இன்ஃபேக்ட் நான் டாஸ்க்ல இருக்கும் பொழுது, ஒரு பொண்ணு கிட்ட விளையாடுறியே, நேஷனல் டெலிவிஷன்ல உன்னை எல்லாரும் பாக்குறாங்க, இதே இடத்துல உன்னோட வைஃப் இருந்தா என்ன பண்ணிருப்ப, நீ ஒரு அப்பா, இதெல்லாம் வேற சொன்னாரு அப்படின்ற மாதிரி விவியன் சொல்லவும் கரண் வந்து விவியன் காலையே விழுந்து என்ன பேச விட கொஞ்ச நேரம்னு கேக்குறாரு. கரண் சொல்றாரு, நான் விமன் கார்ட்லாம் பிளே பண்ணல, ஜஸ்ட் தட் இந்த இடத்துல உன் வைஃப் இருந்தா என்ன பண்ணிருப்பேன்னு நான் கேட்டேன், அப்படி கேட்டது அவருக்கு ஹர்ட் பண்ணியிருந்தா நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன், அந்த மாதிரி நான் கேட்டுக்க கூடாதுன்னா சாரி அதுக்காக அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அடுத்த கொஸ்டின் விவியன் கிட்ட கேக்குறாங்க, உங்க வைஃப் நூரான் வெளியில போயிட்டு நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க, கரண் வந்து பிஆர் வச்சிருக்காரு, பிஆர் வச்சுதான் ஒர்க் பண்றாரு அப்படின்ற மாதிரி, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு விவியன் கிட்ட கேட்டதுக்கு விவியன் வந்து வெளியில என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, நான் வீட்டுல இருக்கிறத வச்சுதான் பேச முடியும் அப்படின்றாரு. இதே விஷயத்த கரண் கிட்ட கேட்டதுக்கு கரண் சொல்றாரு, என்ன பாத்துக்கவே எனக்கு வந்துட்டு காசு இல்ல, இது பார்த்தாதுக்கு நான் பிஆர் டீமுக்கு வர காசு கொடுத்து விவியனை பத்தி தப்பா பேச வைக்கணுமா, அந்த அளவுக்குலாம் நான் வருத்து இல்ல சார் அப்படின்ற மாதிரி கரண் சொல்றாரு. அடுத்த கொஸ்டின் ரஜத்க்கு கேக்குறாங்க. ரஜத் கிட்ட கேக்குறாங்க, நீங்க ரொம்ப ஓவர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு, ஓவர் கான்பிடன்ஸ்ல இருக்கீங்க, அண்ட் அவினாஷ் கூட ஒரு தடவை அடிச்சிட்டீங்க. சோ அதுக்கு ரஜத் சொல்றாரு, இல்ல நான் ஓவர் ஸ்பீட்ல போறேன்னு சொல்றீங்க, வண்டியும் ஸ்டியரிங்கும் என் கையில தானே இருக்கு, சோ எனக்கு தெரியும் நான் எப்படி போறேன்ட்டு, ஓவர் ஸ்பீட்ல போயிருந்தா நான் இந்த 14th வீக்ல வந்து உட்கார்ந்துருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரஜத் சொல்றாரு. அண்ட் ஓவர் கான்பிடன்ஸை பத்தி பேசுறீங்க இல்லையா, ஏன்னா எனக்கு தெரியும் எல்லா டாஸ்க்லயும் வந்துட்டு மைண்டுக்கு வேணும்னா மைண்டு, மனசு வேணும்னா மனசு, பவர் வேணும்னா பவர்னு சொல்லி போட்டு எல்லாத்தையும் போட்டு நான் ஒர்க் பண்ணிருக்கேன், அதனால எனக்கு தெரியும் நான் வந்து ஒரு டிசர்விங் பர்சன் சொல்லிட்டு, சோ அந்த கான்பிடன்ஸ்ல தான் நான் வந்து இங்க உட்கார்ந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி ரஜத் சொல்றாரு. அடுத்த கொஸ்டின் அவினாஷ்க்கு கேக்குறாங்க, நீங்க வந்து பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நீங்க வந்து புஷ்னு போற பாம் மாதிரி தான் இருக்கீங்க. அதுக்கு அவினாஷ் சொல்றாரு, அது உங்க ஒப்பீனியன், உங்க ஒப்பீனியனை நான் உள்ள வந்து சேஞ்ச் பண்ண முடியாது இல்லையா, சோ நீங்க வச்சுக்கோங்க உங்க ஒப்பீனியனை, ஃபினாலேல பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவினாஷ் ரொம்ப திமிரா சொல்றாரு. அடுத்த கொஸ்டின் ரஜத்துக்கு கேக்குறாங்க, நீங்க அம்மா மடியில படுத்து அழுறீங்க, அதே டைமுக்கு போய் அவினாஷ் அடிக்கிறீங்க, அதுக்கப்புறம் சாஹத் ஈஷாக்கு கண்ணு தொடச்சி விடுறீங்க, சோ நீங்க வந்து நல்லவர் மாதிரி நடிக்கிற மாதிரி இருக்கு, சோ ஒரு டிராஃபி உங்களுக்கு ஒருவேளை நீங்க ஃபைனல்ல ஜெயிச்சிட்டீங்கன்னா அது வந்து ஒரு தப்பான எக்ஸாம்பிள் ஆயிடக்கூடாது, சோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கவும் ரஜத் சொல்றாரு, நான் வெளியில நடந்த விஷயத்த நினைச்சு நிஜமாவே ஃபீல் பண்ணி தான் எங்க அம்மா கிட்ட அழுதேன், அதுல வந்து ஒரு பொய்யும் கிடையாது, அண்ட் நான் கிட்னாப் பண்ணேன் அப்படின்ற அந்த விஷயங்களை மட்டும் நீங்க வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்றீங்களே, நான் எத்தனையோ பேருக்கு வந்துட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கேன், எத்தனையோ பேருக்கு வந்து துணிமணி வாங்கி கொடுத்துருக்கேன், பிளாங்கெட்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க வந்து பார்க்க மாட்டேங்கிறீங்க, சொல்ல மாட்டேங்கிறீங்க, சோ நான் வந்து ஒரு கெட்ட மனுஷன்ட்டு மற்ற விஷயங்களை மட்டும் சொல்லி சொல்லி பேசிட்டு இருக்கீங்க, சோ இந்த விஷயங்களையும் நீங்க எல்லாம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ரஜத் சொல்றாரு. ரிப்போர்ட்டர் கேக்குறாங்க, நீங்க ரொம்ப அக்ரெசிவா இருக்கீங்க, கரண் கூட உங்ககிட்ட ஒரு தடவை பேசுனதுக்கு திக்விஜய் கிட்ட வந்துட்டு அவர் கையை கால உடைச்சிருவேன், வெளியில வந்து பேசியிருந்தா வேற மாதிரி ஆயிருக்கும் அப்படின்லாம் சொன்னீங்க, அப்ப திக்விஜய் கூட உங்களை கேக்குறாரு, நிஜமா பண்ணிடுவீங்களா, கை கால் உடைச்சிருவீங்களான்னு கேட்டதுக்கு அதுக்கு 10 மடங்கு அதிகமா பண்ணுவேன்ற மாதிரி நீங்க சொன்னீங்க, சோ இந்த த்ரெட்டனிங் வேலை எல்லாம் இன்னும் உள்ள பண்ணிட்டு தானே இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ரஜத், நான் பேசிக்கலி ஒரு அக்ரெசிவான பர்சன் தான், நான் இப்போ நிறைய விஷயங்கள் பட்டு தெரிஞ்சு மாறி இருக்கேன் அப்படின்ற மாதிரி ரஜத் சொல்றாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் விவியனுக்கு போகுது. விவியன் கிட்ட கேக்குறாங்க, நீங்க வந்து கரண்வீர் மெஹ்ராவை வந்த புதுசுல ஃப்ரெண்டா பார்த்தேன்னு சொன்னீங்க, ஆனா எல்லார்கிட்டயும் எப்படி பேசிட்டு இருந்தீங்கன்னா கரண் வந்து ஒரு ஜோக்கர்,
அவர் ஒரு லேடிஸ் மேன், நாங்க யாருமே அவரை சீரியஸாவே எடுத்துக்க மாட்டோம் ஃபுட்பால் கோர்ட்ல கூட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ ஒரு ஃப்ரெண்டா நினைக்கிறேன்றீங்க, அந்த ஃப்ரெண்டை வந்து இப்படியா நீங்க விட்டு கொடுத்து பேசுவீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு விவியன் சொல்றாரு, இவன் என்ன எப்பவுமே இரிட்டேட் பண்ணிட்டே இருப்பான், அதனாலதான் நான் அந்த மாதிரிலாம் பேசினேன்னு சொல்லிட்டு கரண் கிட்ட கேக்குறாங்க, இதுல உங்களோட வியூ என்னன்னு சொல்லிட்டு. விவியன் வந்து இவ்வளவு என்ன லவ் பண்றாருன்னு எனக்கு தெரியாது, இப்பதான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அடுத்த கொஸ்டின் அவினாஷ்க்கு போகுது. உங்க ஃப்ரெண்டு ஈஷா வந்து ரொம்ப ஈஸியா சாரி சொல்லி எல்லா விஷயத்தையும் கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் ஈஷா சொல்றாங்க, வேற என்ன நான் பண்ண முடியும், அதுதான் நான் கேட்க முடியும் அப்படின்றாங்க. இருந்தாலும் ரிப்போர்ட்டர், ஈஷா நான் உங்களுக்கு கேட்கல, அவினாஷ் கிட்ட கேட்கிறேன். உங்களை கஷிஷ் வந்து விமனைசர் சொன்னப்போ நீங்க ரொம்ப சோகமா வச்சுட்டு அந்த வீக்கெண்ட் ஃபுல்லாவே வந்து ரொம்ப சோகமா உட்காந்துருந்தீங்க, உங்களை ரொம்ப இன்னசென்ட்டா காமிச்சிக்கிட்டீங்க. ஆனா நீங்க வந்து சாஹத் என்னெல்லாம் பண்ணீங்க, சாஹத்துக்கு என்னென்னலாம் டாக்ஸ் கொடுத்தீங்க, அவங்க கிட்ட சொன்னீங்க என்னோட ஷர்ட்டை கழட்டணும்னு, என் உடம்ப பார்க்கணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்டீங்க. இதெல்லாம் நீங்க சாஹத்துக்கு பண்ணது கேரக்டர் அசாசினேஷன் இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு அவினாஷ் சொல்றாரு, இதெல்லாம் ஸ்டார்டிங்ல நடந்தது, அதுக்கு நான் சாரி கேட்டு சாஹத்தும் நானும் 2 பேருமே சாரி கேட்டுக்கிட்டோம்னு சொல்றாரு. அதுக்கு ரிப்போர்ட்டர் சொல்றாங்க, இல்ல திரும்பவும் டாமினோஸ் டாஸ்க்லயும் நீங்க அதே வேலையை தான் பண்ணீங்க, சாஹத் கிட்ட தப்பா பேசுனீங்க, இன்ஃபேக்ட் சும் கிட்டயும் என்னை வந்து இடிக்காத, நான் ஒன்றும் கரண் கிடையாதுன்னு சொன்னீங்க. அதுக்கு அவினாஷ் சொல்றாரு, அதெல்லாம் சும்மா ஒரு ஃபன்காக சொன்னது, அண்ட் அதெல்லாம் சொன்னாதான் அந்த டாஸ்க்ல என்னை விட்டுட்டு போவாங்கன்றதுக்காக நான் சில வார்த்தைகள் யூஸ் பண்ணேன், நான் எதையும் மீன் பண்ணலன்னு சொல்றாரு. அதுக்கு ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க, இல்லாத தங்கச்சியை கரண் வந்து கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ஏதோ ஒரு வார்த்தை சொன்னதுக்கு நீங்க வந்து அவர் அடிக்கிற அளவுக்கு போயிட்டீங்க, உங்களுக்கு இல்லாத தங்கச்சி சொன்னதுக்கே அவ்வளோ கோவம் வந்துருச்சு, ஸோ உங்க வீட்டு பொண்ணுங்களை சொன்னா மட்டும் உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது, ஆனா மற்ற பொண்ணுங்களை நீங்க என்னனாலும் எப்படினாலும் பேசுவீங்க அப்படிதானேன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஒரு சாரி சொல்லிட்டு போகாம அவினாஷ் டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கும் பொழுது கரண் சொல்றாரு, ஒரு சாரி சொல்லி முடிச்சிருது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவினாஷ், அப்போவே சாரி கேட்டாச்சுல அதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அடுத்த கொஸ்டின் சும் கிட்ட கேக்குறாங்க, நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு வெளியில ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காருன்னு சொல்லிட்டு, அவர்கிட்ட திரும்பவும் போய் சேரவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது இங்க கரணோட நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அவரோட ஃபீலிங்ஸோட விளையாடிட்டு இருக்கீங்களான்னு கேட்கறாங்க. அதுக்கு சும் சொல்றாங்க, கரண்க்கு நல்லாவே தெரியும் என்னோட கதை பத்திலாம், அதனால நான் அவரோட ஃபீலிங்ஸோடலாம் விளையாடல, என்ன கரண் அப்படின்னு கேட்கவும் கரண் வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிண்டலா சொல்றாரு. இப்போ ரிப்போர்ட்டர் சொல்றாங்க, உங்க அம்மாவும் உங்க அக்காவும் வெளியில பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க, நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அதை கண்டிப்பா அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சும்க்கும் கரனுக்கும் ஷில்பா கங்க்ராச்சுலேட் பண்றாங்க. அடுத்த கொஸ்டின் ஷில்பா கிட்ட கேக்குறாங்க, ஷில்பா ஒரு வேலை விவியன் அண்ட் கரண் இவங்க 2 பேரும் லாஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து நிக்கிறாங்கன்னா நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, யாருக்கு ட்ராஃபி கிடைக்கணும்னு நினைப்பீங்கன்னு கேட்கவும், அதுக்கு கண்டிப்பா நான் கரனுக்கு தான் ட்ராஃபி கிடைக்கணும்னு நம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டினா ஈஷா அண்ட் சும்முக்கு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஈஷா அண்ட் சும்மா லீடிங் லேடிஸ்னு சொன்னாங்க, ஆனா நிறைய லீடிங் லேடிஸ் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வந்து உட்கார்ந்தாங்க, நீங்க எதுவுமே பண்ணாமலே வந்து இந்த இடத்துக்கு வந்து உட்கார்ந்துருக்கீங்க, அவங்களோட கம்பேர் பண்ணும்பொழுது நீங்க ஒண்ணுமே பண்ணல, ஸோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, நீங்க லீடிங் லேடிஸ்னு சொல்லிக்கிறதுக்கு தகுதியானவங்க நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு ஈஷாவும் சும்மா சொல்றாங்க, நாங்க எப்படி இருக்கோமோ அப்படிதான் இருக்கோம், நாங்க இப்படிதான் எங்களோட உண்மையான சுயரூபத்தை தான் நாங்க காமிச்சுக்கிட்டு இருக்கோம், நாங்க வந்து ஃபேக் பண்ணல, அதனால தெரியல, நீங்க எங்களை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ பிக் பாஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீங்க எல்லாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கிளம்ப சொல்லிட்டாரு. இப்ப ஈஷா நேரா போயிட்டு கரண் கிட்ட சாரி கேக்குறாங்க, நான் வந்து உங்களை டிவோர்ஸி அப்படி இப்படின்னு சொன்னதெல்லாம் தப்பு தான், நம்மளோட லைஃப் நம்மளுக்காக ஃபியூச்சர்ல என்ன வச்சிருக்குதுன்னு தெரியாது, ஸோ நான் அப்படி பேசினது தப்பு தான், ஆனா நான் அதை மீன் பண்ணி பேசல, சாரி அதுக்காகன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் அவினாஷ் ரொம்ப கோமா விவியன் கிட்ட வீக்கெண்ட் கவர்ல சல்மான் கான் வந்து கிளியர் பண்ணிட்டு போன எல்லா விஷயத்தையும் திரும்பி தூசி தட்டி நான் அப்படியே ஆப்போசிட்டா பேசுறாங்க, இங்க இருக்கிறவங்க நம்ம மேல தப்பு இருக்கிற மாதிரி, நம்ம தான் வந்து மோஸ்ட்லி டார்கெட்டட் பீப்புளா இருக்கிறோம், இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தா கரணோட பிஆர் டீம் அவ்வளவு சூப்பரா ஒர்க் பண்றாங்க, ஸோ வந்தவங்க எல்லாமே கரணோட பிஆர் டீம் அப்படின்ற மாதிரி அவினாஷ் சொல்றாரு. அதுக்கு விவியன், இதுல நான் எதுவும் கமெண்ட் பண்ண விரும்பலன்னு போயிடுறாரு. இந்த சைடு ஈஷா கிட்டயும் அவினாஷ் அதே விஷயத்த தான் சொல்றாரு, கரணை நல்லவரா காட்டுறதுக்கு நம்மளெல்லாம் தப்பா காமிச்சிட்டு போயிட்டாங்க பிரஸ், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க, இதுக்கெல்லாம் பிஆர் தான் காரணம் அப்படின்னு அவர் பேக்கேஜ்னு மென்ஷன் பண்றது பிஆர் டீமை பத்தி தான் சொல்றாரு. அவசியப்பட்டா இதை பத்தி நான் வெளியில போய் கூட பேசுவேன் அப்படின்ற மாதிரி அவினாஷ் சொல்றாரு. இந்த சைட் பார்த்தா சும் ஷில்பா கரன்லாம் பேசிட்டு இருக்காங்க, இனிமே நம்ம வந்து விவியனுக்கு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, வந்தவங்களே எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாங்க, இதுக்கு மேலேயும் வந்து விவியன் முடிச்சுக்கலன்னா அது அவரோட தலையெழுத்து, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, இதுக்கு மேலே நம்ம விவியன் கிட்ட அவினாஷ் ஈஷாவை பத்தி எதுவுமே சொல்லக்கூடாது தப்பா அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. அடுத்து ரஜத்தோட பர்த்டே செலிப்ரேஷன் காட்டுறாங்க, கரனும் அவினாஷும் ரஜத்காக கவிதை சொல்றாங்க, அண்ட் வீட்லேயே எல்டர்ஸ் பர்சன் நீங்க தான் சொல்லிட்டு ஷில்பாக்கு முதல்ல அவர் கேக் ஊட்டுறாரு, அடுத்தது அவரோட தங்கச்சி ஈஷாக்கு ஊட்டுறாரு. அடுத்து சும் ஷில்பா கிட்ட கரண் கிட்டையும் நேற்று நைட்டு நடந்த விஷயத்த பத்தி சொல்றாங்க.
டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் இவர் என்கிட்ட பேச வருவாருன்னு பார்த்தா நேரா போய் தூங்க வந்துட்டாரு. அதனால நான் கோச்சிக்கிட்டு போய் அந்த பெட்ல படுக்க போனா, திரும்பி இவர் வந்துட்டு என்ன கன்வின்ஸ் பண்ணி கூப்பிடாம இவர் பாட்டுக்கு படுத்து தூங்க போயிட்டாரு. எப்பவுமே ஒரு சைட்ல இருந்தே தான் கெஞ்சிட்டு போக வேண்டியதா இருக்கு. இவர் சைட்ல இருந்து ஒரு எஃபர்ட்டும் எடுக்க மாட்டேங்கிறாரு. இப்போ நம்ம எஃபர்ட் போடலன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பே பிரேக் ஆயிடும் போல இருக்கு. இவர் வந்து திரும்பி நம்ம கிட்ட கேட்க மாட்டேங்கிறாரு. இதுதான் அவர்கிட்ட இருக்கிற ஒரு நெகட்டிவிட்டி அப்படின்ற மாதிரி சும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ உன்னை கன்வின்ஸ் பண்றேன் வான்ற மாதிரி கரண் வந்து சும் பிடிச்சி இழுக்கிறாரு. சும்மோட மடியில படுக்க வராரு. சும் வந்துட்டு தள்ளி தள்ளி போறாங்க. நீ ஒன்றும் படுக்க வேணாம் அப்படின்னு. எனக்கு முதுகமுத்தி விடுன்னு அவர் கேட்கிறாரு. பண்ண மாட்டேன்ட்டு சும் போறாங்க. அந்த பக்கம் இன்னொரு காதல் ஜோடிகள் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்னை வந்து ரொம்ப நெகட்டிவா காட்டுறாங்கன்னு ஈஷா சொல்றாங்க. நான் அவ்வளோ நெகட்டிவ் பர்சனா, நான் ரொம்ப மோசமான பர்சனான்னு அவினாஷ் கிட்ட போய் கேட்டுட்டு இருக்காங்க. அவினாஷ் சொல்றாரு, அப்படிலாம் கிடையாது, நீ ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. லாஸ்டா கரண்க்கு சும் முதுகமுத்தி விடுற சீனை காட்டுறாங்க. அதுல வந்து சும் கேட்டுட்டு இருக்காங்க, உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணுமான்னு. கரண் சொல்றாரு, எனக்கு நிறையா சொல்லணும் அப்படின்றாரு. சரி இப்போ எதுவும் சொல்ல வேணாம், நீங்க படுத்து பேசாம தூங்குங்க அப்படின்ற மாதிரி சும் சொல்றாங்க. ஸோ இப்படியே வந்து இந்த எபிசோட் முடியுது. ஸோ இன்னைக்கு இந்த எபிசோட்ல இவ்வளோ தான் நடந்தது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோவில் திரும்பவும் மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Take care.